சார் வணக்கம். வணக்கம் பிரபாகரே. நேற்று வீட்டுக்கு தேடி வந்திருந்தீங்களா? என்னப்பா பண்றது? பணம் கொடுக்கும்போது என் பின்னாடி 10 வாட்டி அலையறீங்க. கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கணும்னா நான் தானே அலைய வேண்டியிருக்கு. ஏன் சார் இப்படி கோவமா பேசுறீங்க? நான் கோவமா பேசுற மாதிரி உனக்கு தெரியுதா? ஆமா சார். அப்படின்னா நீ என் கோவத்தை சரியா பார்த்ததில்லன்னு நினைக்கிறேன். நான்லாம் கோவப்பட்டு பேசுறேன்னு வச்சுக்க, நீ எல்லாம் நாண்டுகிட்டு செத்து போயிடுவ. அந்த அளவுக்கு உன் டோட்டல் குடும்பத்தையே கேவலமா பேசுவேன். அப்படி உங்ககிட்ட நான் பேசியிருக்கேனா? இல்ல சார். அப்புறம் அதெல்லாம் பேசுற மேட்ரை சொல்லு. எப்ப பணத்தை தருவ? சரக்கு போயிருக்கு சார். இன்னும் பில்லு சாங்ஷன் ஆகல. எப்ப ஆகும்? இன்னும் ஒரு 10 நாள் ஆயிடும் நினைக்கிறேன் சார். போன மாசமும் இதே மாதிரி தான் ஏதோ ஒரு பதில சொன்ன, ஞாபகம் இருக்கா? அது எனக்கு வந்த பேமெண்ட் செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு சார். இந்த பார் பிரபாகர், பண விஷயத்துல மட்டும் நீ என்கிட்ட பக்காவா இருந்தான்னு வச்சுக்க, வெறுங்கையை வீசிக்கிட்டே நீ பெரிய ஆள் ஆயிடலாம். என்னை ஏமாத்தலான்னு நினைச்ச மவனை உன்னை அட்ரஸ் இல்லாம ஆக்கிடுவேன். அண்ணே நான் கிளம்புறேன். பார்த்து ஜாகிரதையா சரிண்ணே. போயிடு. அண்ணா இந்தாண்ணே ஃபோன். யாரு? யாரும் தெரியல, கட் ஆயிடுச்சு. சரி, வேணுங்கிறவன் திருப்பி கூப்பிடுவான். எக்ஸாம் ஃபீஸ்க்கு பணம் கொடுண்ணே. எவ்வளோ? 2060 ரூபா. இந்த பணமா வாங்கினுக்கிறிய? அதுக்கெல்லாம் படிக்கிறியா? நல்லா படிக்கிறேண்ணா. எவ்வளோ இருக்கு? 2600. சரி, அப்படியே வச்சுக்க. ஆமா, என்னைக்கு எக்ஸாம்? நாளானிக்குண்ணா. நல்லா படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேண்ணா. கண்டிப்பா இந்த எக்ஸாம் நீ எழுதணும். அப்பதான் நான் உன்னை IASக்கு அனுப்ப முடியும். புரியுதா? புரியுதுண்ணே, நான் வரேன். சீக்கிரம் வா, ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்திட்டு இருக்காத. சரிண்ணே. எங்க விட்ட? அட்ரஸ் இல்லாம போயிடுவேன்னு சொன்னீங்க சார். என்னை ஏமாத்த ட்ரை பண்ணக்கூடாது பிரபாகர். சார், உங்ககிட்ட நான் 3 வருஷமா பணம் வாங்குறேன். ஒரு தடவையாவது மிஸ் பண்ணிருப்பேனா சார்? கொடுத்துட்றேன்ல சார். அதனடா பணத்தை வாங்குற எல்லாருமே திருப்பி கொடுக்கறது என்னமோ குட்வில் கொடுக்குற மாதிரியே பேசுறீங்க. அப்படிலாம் பேசல சார். பின்ன நீ பேசுறது எப்படி இருக்கு? நீ பணத்தை கொடுத்தடா, அதை டைமுக்கு கொடுத்தியா? அதை கேட்டா என்னென்னமோ வில்லனை பாக்குற மாதிரி பாக்குறீங்க. அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் சார். நீங்க அவசரத்துக்கு பணம் கொடுக்குறவர்னு எனக்கு தெரியும் சார். உங்களை மாதிரி நல்லவங்க. நிறுத்து. இந்த ஐஸ் வைக்கிற வேலையெல்லாம் வேணாம். என்கிட்ட நீ டீஃபால்டர் ஆகுற. ஜாகிரதை பிரபாகர். இந்த மாதிரி டீஃபால்டர் ஆன ஒருத்தனை என் ஃப்ரெண்டு எப்படி தண்டிச்சான் தெரியுமா? குடும்பத்தை பிரிச்சு ஒண்டி கட்டையாகிட்டான். உன் பொண்டாட்டி அழகா இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் பொண்டாட்டிய கவர் பண்ணிட்டான். இப்ப என் ஃப்ரெண்டுக்கு அவன் பொண்டாட்டி சின்ன வீடா இருக்கா. என்ன ஷாக்கா பாக்குற? நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு சார். நான் சொன்னது என் ஃப்ரெண்டோட கேரக்டர் பிரபாகர், என்னோடது இல்ல. நான் நல்லவன். ஆனா நான் உனக்கு கொடுத்திருக்கிற 8 லட்சம் ரூபால 5 லட்சம் ரூபாய் அவனோடது. அவங்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும் பிரபாகர். கொண்டாட்டி பத்திரம். அவன் என்ன டெசிஷன் எடுத்தாலும் என்னால தடுக்க முடியாம போயிடக்கூடாது இல்லையா? அதுக்கு நீ பணத்தை ஒழுங்கா திருப்பி கொடுக்கணும். நான் தான் வட்டியை ஒழுங்கா கட்டுறேனே சார். அப்புறம் ஏன் சார் அசலை கேட்டு என்னை பயன்படுத்துறீங்க? நான் என்ன வட்டி கடை சேட்டா? இல்லை சார். உங்ககிட்ட கோல்டு வாங்கிட்டு பணத்தை கொடுத்துருக்கனா? இல்லை சார். அப்படி ஏதாவது பண்ணும்போது நீ வட்டியை மட்டும் கட்டினா போதும்னு சொல்லுவேன். ஐ எம் a businessman. நீயும் பிசினஸ் மேன் தானே? ஆமாம் சார். நான் பண்ற பிசினஸ்ல எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் பணம் வரும்போது அதை ஒன்ன மாதிரி பிசினஸ் மேனுக்கு தேவைப்படுற டைம்ல கொடுத்து அதுல ஒரு சின்ன சர்வீஸ் சார்ஜ் வாங்குற பிசினஸ் மேன் நானு. புரியுதா? புரியுது சார். என் கூட பணம் லேவாதேவி பண்றவன் என்னை ஏமாத்துற மாதிரி தெரியும் போது உன் கூட எனக்கு வியாபாரம் வேணாப்பா, கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துருன்னு கேட்கிறேன். அது தப்பாப்பா? நான் உங்களை ஏமாத்த மாட்டேன் சார். யாரும் பிறக்கும் போதே ஏமாத்துறன்னு பிறக்கிறது இல்லப்பா. சூழ்நிலை வரும்போது என்ன பண்ண முடியும் சொல்லு? இப்ப நான் என்ன சார் பண்ணணும்னு சொல்றீங்க? நீ என்கிட்ட வாங்கின 8 லட்சம் ரூபாய் பணத்தை திருப்பி கொடுக்கணும். ஏன் சார் இந்த முடிவு எடுத்தீங்க? எங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள கொஞ்சம் பிரச்சனை ஆயிருக்கு. சோ கொடுத்த எல்லாருக்கிட்டையும் பணத்தை திருப்பி வாங்குறோம். புரியுது சார்.
என்னை நம்ப முடியாத அளவுக்கு உங்க மனசுல என் மேல ஒரு தப்பான அபிப்பிராயம் வந்துருச்சுல்ல? வியாபாரிக்கு நாணயம் முக்கியம். நாணயம் இல்லாத இடத்துல வியாபாரம் பண்ணக்கூடாது. உங்ககிட்டயும் நாணயம் இல்ல, உங்ககிட்ட வியாபாரம் பண்றவங்ககிட்டயும் நாணயம் இல்ல. சோ அடுத்த மாசத்துல பணத்தை திருப்பி கொடுக்கிற வழியை பாரு. பொண்டாட்டி பத்திரம், அவன் என்ன டெசிஷன் எடுத்தாலும் என்னால தடுக்க முடியாம போயிடக்கூடாது இல்லையா? ஐயா, டீ. சூடா இருக்கா? இருக்குங்க. கொஞ்சம் கைய நீட்டு. எதுக்குங்க? நீட்டு சொல்றேன். உள்ளங்கை வேணா, திருப்பி காட்டு. ஓகே ஓகே, அப்ப சூடா தான் இருக்கு. உள்ள போய் பேஸ்ட் எடுத்து அந்த இடத்துல கொஞ்சம் தடவிக்க. போ போங்கறல்ல. சரிங்க ஐயா. ஹலோ அங்கிள், குட் மார்னிங். குட் மார்னிங். யார் பேசுறது? நான் பார்த்தி அங்கிள். ஏய் பார்த்தி, எப்போ மஸ்கெட்ல இருந்து வந்த? நேத்து தான் அங்கிள் வந்தேன். நல்லா இருக்கியா? இருக்கேன் அங்கிள். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். எனக்கு என்ன கவலை? உங்க பையன் எப்படி இருக்கான்? அமோகமா இருக்கான். அம்மா இருக்காங்களா அங்கிள்? இருக்காங்க. பேசணுமா? ஆமா அங்கிள். காலையில வீட்ல இருமான்னு சொன்னேன். எழுந்திருச்சு பார்த்தா ஆளை காணோம். கிளம்பி போயிருக்காங்க. என்னப்பா பண்றது? உங்க அப்பா பாக்கிய வேலை செஞ்சு கழிக்கிறாங்களாம். கூடிய சீக்கிரம் நானும் நல்ல அமௌண்ட் கொடுத்து கடனை கழிச்சிடறேன் அங்கிள். வெரி குட். அம்மா கிட்ட பேசணுமா? ஆமா அங்கிள். கொஞ்சம் கொடுக்க முடியுமா? இதோ கொடுக்குறேன். ராணி, ராணி. ஐயா. இந்தா உன் புள்ள பேசுறா, பேசு. ஹலோ. அம்மா. என்னப்பா? ஏமா இன்னைக்கு வேலைக்கு போகாத வீட்ல இருந்தானே சொன்னேன். சொன்னேன். அப்புறம் ஏன் கிளம்பி வேலைக்கு போயிட்ட? இங்க நிறைய பாத்திரம் கிடக்குப்பா. ஏமா அப்பா என்னவோ அந்த ஆளுகிட்ட கடன் வாங்கி லாஸ் ஆகி தற்கொலை பண்ணிக்கிட்டது என்னமோ நிஜம்தான். அதுக்காக நீ அந்த வீட்ல அடிமை மாதிரி வேலை செஞ்சு சாக போறியாமா? என்னம்மா ஒன்னும் பேச மாட்டேங்கிற? உங்க அப்பா உயிரோடு இருக்கும்போது பேசிக்கிட்டதுப்பா. அட அப்பா அவர் மேல இருந்த விசுவாசத்துல வாங்கின கடனை நான் அடைக்கலன்னா என் குடும்பம் அடைக்கணும்னு சொன்னது உண்மையா இருக்கலாம்.
அதுக்காக இந்த காலத்துலயும் உன்ன மாதிரி போய் யாராவது உழைப்பாங்களாமா? நான் இல்ல. உங்க அப்பா சாகும்போது உனக்கு 11 வயசுப்பா. அப்போ ஓகேமா, இப்பதான் நான் சம்பாதிக்கிறேன்ல, நீ நின்னுடு. உனக்கு நிரந்தரமான வேலை செட் ஆனதும் நான் விட்டுறேன்ப்பா. நீ மாற மாட்ட. அந்த ஆள்கிட்ட போனை கொடு. ஒரு நிமிஷம்ப்பா. ஐயா, சொல்லுப்பா. அங்கிள், பரவாயில்லப்பா, அங்கிள்லாம் வேணாம், விஷயத்த சொல்லு. எங்க அப்பா உங்ககிட்ட எவ்வளவு பணம் வாங்கினாரு? 96ல 6 லட்சத்துல ஆரம்பிச்சு 2002ல சாகுறப்போ 31 லட்சம் ரூபாய் தரணும். அது தவிர வட்டி வேற இருக்குப்பா. என்னப்பா யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல அங்கிள், வட்டி எவ்வளவு வரும்? போன வருஷம் புக்ல 16 லட்சம் ரூபாய் ஆயிருக்குன்னு எழுதியிருக்க. அவ்வளவு இருக்கா? 2 பைசா வட்டி தான் போட்டிருக்க. கணக்கு பாத்துக்கலாம். அதுக்கு இல்ல அங்கிள். மீட்டர் வட்டி சக்கர வட்டி எல்லாம் போடலப்பா. ஓகே ஓகே அங்கிள். எப்ப தருவ? நான் வருஷத்துக்கு இவ்வளோன்னு அடைச்சிடுறேன். அடைச்சதுக்கு பின்னாடி உங்க அம்மாவை இந்த வேலைக்கு வர வேணாம்னு சொல்லிடுறேன். சரியா? சரிங்க அங்கிள். சரி. உன் புள்ள மஸ்கட்ல என்ன வேலை பாக்குறான்? பிளம்பர் வேலை செய்யறான் ஐயா. அப்போ ஓகே, நீ போய் உன் வேலையை பாரு. போ. சரிங்க ஐயா. என்ன 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 முதல்ல கதவை தர. எதுக்கு? எதுக்குன்னு சொன்னாதான் தரப்பியா? முதல்ல தர. தள்ளு. அவர் வந்திருக்காரா? யாரு உன்னோட அந்த அவரு? என்னோட அவர் இல்ல, உன்னோட அவரு. உன் கழுத்துல தாலி கட்டினவரு. ஆமா, இவங்க பெரிய மைசூர் மகாராஜா பேரனை எனக்கு கட்டி வச்சுட்டாங்க. அவரம் பெரிய அவரு. புருஷனை அப்படியெல்லாம் கேவலமா பேசக்கூடாதுடி. இன்னொரு வாட்டி அந்த ஆளு என் புருஷன்னு சொன்ன எனக்கு கெட்ட கோவம் வரும் சொல்லிட்டேன். குடும்ப நடத்துறவ பேசுற பேச்சாடி இது. நான் உன்ன அந்த ஆள் கூட குடும்பம்லாம் நடத்தல. அப்படின்னா நான் கட்டில் தான், அந்த ஆள் பாய் தான். மறுபடியும் ஏதாவது சண்டையா? முதல்ல இருந்தே சண்டை தான். நீதான் என்ன சேர்ந்து வாழ சொல்லி கொடுமைப்படுத்துற. அந்த ஆளுக்கு சோறாவது ஆக்கி போடுறியா இல்லையா? நீ எல்லாம் ஒரு தாய் தானா? நீதான் என்ன பெத்தியா? அதுலயும் டவுட்டா உனக்கு? சாப்பிடாம கொள்ளாம இந்த வேகாத வெயில்ல பஸ் ஏறி வந்திருக்கனே, என்ன சாப்பிட்டியான்னு கேட்டியா நீ? அவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் வரேன்னு தான் கேக்குறேன். உன்ன மாதிரி அம்மாவெல்லாம் விஷ வச்சுதான் கொல்லணும். கொன்னுடு, ஒரு பிரச்சனை தீந்துரும் உனக்கு. ஹலோ தம்பி, நான் தான்ப்பா. சொல்லுங்க அத்தை. கலா திரும்பவும் கிளம்பி வீட்டுக்கு வந்திருக்கா. அப்படியா? மறுபடியும் ஏதாவது பிரச்சனையாப்பா? என்னத்த சொல்றது, அவளுக்கு என்னன்னா சுத்தமா பிடிக்கல. என்ன பண்றதுன்னே புரியல. அப்படி சொன்னா எப்படிப்பா? நான் வேற என்ன சொல்றது? சரிப்பா, ராத்திரிக்கு இங்க வா, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். சரி அத்தை. சரிப்பா, நான் வச்சிடுறேன்.
நானும் பொம்பளையா? ஏன் பேண்ட் சட்டை போட்டுட்டு இருக்கேனா? ஆம்பளை மாதிரி தெரியறனா? புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுற. உனக்கு பிடிக்காத மாப்பிளைய தெரியாம கல்யாணம் பண்ணி வச்சாலும் வச்சேன், என்ன போட்டு இப்படி சாவடிக்கிறியேடி. நீ சாவடிக்காம இருந்தா சரிதான். எங்க அப்பா எப்படிதான் உன் கூட குடும்பம் நடத்தினாரோ. செருப்ப கழட்டி அடிப்பேன். அடிப்ப அந்த ஆள் கூட ஒரு நாள் வாழ்ந்து பாரு, என் அவஸ்தை என்னன்னு உனக்கு புரியும். அப்படின்னா டைவர்ஸ் கொடுத்துட்டு வாடி. நான் ஏன் கொடுக்கணும்? அவன் கொடுக்கட்டும். ஏய் இந்தா, ஏய் இந்தா, ஏய் இந்தா, ஏய் இந்தா. என்ன பண்ற? ஒண்ணும் இல்லையே. டான்ஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஆமா, டான்ஸ் மட்டும் தான் இப்ப எனக்கு குறைச்சல். போடி பேசாம. என்ன உன் ப்ராப்ளம் கேட்டா சொல்ல மாட்டேங்கிற. இந்த உலகத்திலே உனக்கு பிடிக்காத விஷயத்த ஒண்ணு சொல்லு. பூனை. அந்த பூனையை தான் கட்டி பிடிச்சு நீ தினமும் தூங்குனா என்ன பண்ணுவ? ஐயய்ய, அதேதான் ஏன் நிலைமையும். ஏண்டி இதெல்லாம் கல்யாணம் ஆகி 9 மாசத்துக்கு அப்புறமா வந்து சொல்லுவேன்? அப்படியே அடிச்சு மூஞ்ச பேத்துருவேன். கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த ஆளை பிடிக்கல நான் உன்கிட்ட சொல்லல. சொன்னேன், தெரியாத வயசுல புரியாம பேசுறேன்னு நினைச்சேன். சும்மா கதை சொல்லாத. பிசினஸ் மேன லட்ச லட்சமா சம்பாதிச்சு கிழிப்பாருன்னு. அப்ப அப்படிதான் பேசினா, நான் நம்பிட்டேன். இப்ப நான் பஸ்ல தான் போக வேண்டியது இருக்கு. என்னை விட கருப்பா இருக்கிறவள கார்ல போறா. அம்மா உன்னை பிளைட்லயே போக வைக்கிறேன்டா. சும்மா கதை விடாத. என் லைஃப நானே பாத்துக்கிறேன். அப்படின்னா நான் வேஸ்ட்ங்கறியா? யாரும் உன்னை ஒன்னும் சொல்லல. கடவுள் ஒரு கதவை மூடினா இன்னொரு ஜன்னலை திறப்பாருன்னு சொல்ல வரேன். அது அப்படி சொல்லக்கூடாது. பின்ன கடவுள் ஒரு ஜன்னலை மூடினார்னா இன்னொரு கதவை திறக்க போறாருன்னு அர்த்தம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏதாவது புரியுதா? சத்தியமா புரியல. உனக்கு மிகப்பெரிய கோடீஸ்வர வாழ்க்கை வாழறதுக்கு யோகம் இருக்குன்னு நம்ம குடும்ப ஜோசியர் சொல்லிருக்காரு. அதனாலதான் பிரபாகருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். ஆனா அதுல தோத்துட்டேன். அதே சமயம் அந்த ஜன்னலை மூடின கடவுள் கண்டிப்பா இன்னொரு கோடீஸ்வர கதவை திறப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படின்னா என்னை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? நான் எங்கடி சொன்னேன்? நீ சொன்னதோட அர்த்தம் என்ன? என் புருஷன் சரியில்லைன்னு நீ சொன்ன. உனக்கு சரியான புருஷனோட வாழற யோகம் இருக்குன்னு நான் சொன்னேன். இப்ப இருக்கிற புருஷன் சரியானவரா மாற மாட்டாரு அப்படின்னா? அம்மா, உங்ககிட்ட பேச்சு கொடுத்து என்னால மீள முடியாது. கலா, கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைன்னா முடியாது. ஏதாவது ஒண்ணு தியாகம் பண்ணி தான் தீரணும். இப்ப நீ சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? பழமொழியெல்லாம் கேட்டு புரிஞ்சுக்கணுமே தவிர யோசிச்சு கேள்வியெல்லாம் கேட்க கூடாது. அவங்கிட்ட வாங்கின காசு மொத்தமும் இருக்கா? ஏதாவது லாஸ் ஆயிடுச்சா? ஒரு பைசா கூட வேஸ்ட் ஆகல. அப்படியே எல்லாம் பிசினஸ்ல இருக்கு. இப்போ அவன் கொடுத்த மொத்த பணத்தையும் ஒரே டைம்ல திருப்பி கொடுக்கணுங்கிறதான் தலை போற பிரச்சனை இல்லையா? ஆமா, அதை விட பெரிய கொடுமை பணத்தை திருப்பி தரலனா குடும்பத்தை பிரிச்சிருவேன்னு சொல்லி மிரட்டுறது. அதைத்தான் என்னால தாங்கவே முடியலடா. குடும்பத்தை பிரிக்கிறதுனா? அதை என் வாயால நான் எப்படா சொல்லுவேன்? டேய், நான் உன் க்ளோஸ் ஃப்ரெண்டு தானடா, என்கிட்ட சொல்றதுக்கு என்ன? டேய், கேக்குறேன்ல, சொல்லுடா. கலவை அவன் பொண்டாட்டி ஆக்கிக்குவேன்னு சொல்றான்டா. டேய், அவன் நம்பரை சொல்றான். ஏண்டா? அவனுக்கு போனை போட்டு ஏன்டா அப்படியெல்லாம் கேட்ட, பரதேசின்னு நான் வாங்குவாங்கிறேன். நான் எப்ப சார் அப்படி சொன்னேன்னு திருப்பி கேட்பான்டா. அப்படின்னா அவன் அப்படி சொல்லலையா? சொன்னான், கடவுள் சத்தியமா சொன்னான். ஆனா ரொம்ப நேக்கா சொன்னான்டா. நேக்கானா? உன் பொண்டாட்டி அழகா இருக்க அப்படின்னு சொல்லி அவன் பொண்டாட்டிய கவர் பண்ணிட்டான். இப்ப என் ஃப்ரெண்டுக்கு அவன் பொண்டாட்டி சின்ன வீடா இருக்கா. பொண்டாட்டி பத்திரம்
அவன் என்ன டெசிஷன் எடுத்தாலும் என்னால தடுக்க முடியாம போயிடக்கூடாது இல்லையா? நேரடியா சொல்லல, ஆனா மறைமுகமா உன் பொண்டாட்டிய உன்கிட்ட இருந்து பிரிச்சு என் ஃப்ரெண்டு அவன் பொண்டாட்டி ஆக்கிக்குவான்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டை வச்சு பேசுறான்டா. பேசாம போலீஸ் ஸ்டேஷன் போய் அவன் மீட்டர் வட்டி, மீட்டருக்கு சக்கர வட்டின்னு டார்ச்சர் பண்ணி வாங்குறான்னு கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா? அதனாலலாம் வீணா அவனுக்கு என் மேல பகைதான் வளருமே தவிர இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் இருக்காதுடா. வேற என்னதான் பண்ணணுன்ற? பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டிய பிரச்சனை இது. அதுக்கு பணம் மட்டும்தான் சொல்யூஷன். அப்படின்னா 8 லட்ச ரூபா பணத்தை அவனுக்கு கொடுக்கணும்னா 8 லட்ச ரூபா பணம் நம்ம கைக்கு மொத்தமா வரணும். அப்படின்னா புரியலையே. அவனுக்கு கொடுக்க வேண்டிய 8 லட்ச ரூபாய ஒன் ஷாட் பேமெண்ட்டா அவன் மூஞ்சில தூக்கி எறியணும்னு நான் பிளான் பண்றேன். அதை பத்தி பேசதான் உன்னை வர சொன்னேன். உன் பணம் எப்போ வருது? எனக்கு பணம் வரும், ஆனா மொத்தமா வராது, சில்லறையா தான் வரும். பின்ன எப்படி மொத்தமா தூக்கி எறிவ? அவன்கிட்ட இருக்க பணத்தையே வாங்கி அவன் மூஞ்சில தூக்கி எறியணும். நீ என்னடா சொல்ற? ஆமாண்டா, அவன்கிட்ட இருக்கிற பணத்தை அவனே உன்கிட்ட வந்து கொடுக்கணும். அந்த மாதிரி நான் ஒரு ப்ளே பண்ண போறேன். அதுக்கு உன் உதவி தேவை. நீ பேசுற எதுவுமே எனக்கு சுத்தமா புரியல. கொஞ்சம் விளக்கமா சொல்லு. அவன் தம்பி ஒருத்தன் காலேஜுக்கு போறான். சரி, அவனை ஐஏஎஸ் ஆக்கணும்னு அவனோட ஆசை. அதுக்கு? அவன் தம்பி ஏதோ கோர்ஸ் படிக்கிறான். சரி, அதோட ஃபைனல் எக்ஸாம் நாளான்னைக்கு இருக்கு. அதுக்கு? அந்த எக்ஸாமை அவன் தம்பி எழுதணும்னா அவன் நமக்கு 20 லட்ச ரூபாய் தரணும். அவன் எப்படி தருவான்? எதுக்கு தரணும்? அவன் தம்பிய நாம கடத்திருப்போம். அடப்பாவி, என்னடா என்னடா இவ்வளவு பெரிய விஷயத்தை இவ்வளவு ஈஸியா சொல்ற? டேய், நான் 1க்கு 10 வாட்டி யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். நீ மட்டும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணினா ஆளுக்கு 10 லட்ச ரூபா எடுத்துக்கலாம். என்னடா அப்படி பாக்குற? இல்ல, ஒரு பப்பர் மிட்டாய் சாப்பிடுறதுக்கு 50 பைசாவை உன் அப்பாவோட பாக்கெட்ல இருந்து எடுத்துட்டு வாடான்னாலே பயப்படுவ. நீயா இன்னொருத்தன் பாக்கெட்ல இருந்து 20 லட்சம் ரூபாய் அடிக்க பிளான் போடுறேன்னு பாக்குறேன். எனக்கு மூளையில இருக்கிற தைரியம் மனசுல இல்ல. அதனாலதான் இந்த விஷயத்தை செய்யறதுக்கு உன் உதவியை கேட்கிறேன். சரியா? எனக்கு பயமா இருக்குடா. ஒன்னும் பயம் இல்லடா. நான் சொல்றதை மட்டும் நீ செஞ்சுட்டு வந்தா போதும். அவன் ஆட்டோமேட்டிக்கா பணத்தோட வருவான். சரி, என்ன பண்ணணும்னு சொல்லு. உள்ள வரமாட்டாலாமா? வருவா, வராம எங்க போவா? போன்ல பேசிட்டு இருக்கா. நான் இங்க வந்ததும் அவன் அங்க போய் நின்னுட்டா பாத்தீங்களா? இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போடட்டுமா? எனக்கு போதும் அத்தை. இந்தாங்க. என்னை பத்தி அவகிட்ட ஏதாவது கேட்டீங்களா? எதுவும் கேட்கல தம்பி. ஏன்? அவ எப்படி எதை கேட்டாலும் ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டா. எனக்கு கோவம் வரும். பெத்து வளர்த்த நீங்களே இப்படி ஃபீல் பண்றீங்களே, அப்போ நான் எப்படி இருப்பேன்? கஷ்டம்தான் தம்பி, ஆனா காரணம் புரியலப்பா. எனக்கும் புரியல அத்தை. நான் உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கட்டுமா? கேளுங்க தம்பி. அவ யாரையாவது காதலிச்சாலா? சேச்சா, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லப்பா. என்ன கல்யாணம் பண்றதுக்கு விருப்பமா நம்ம கிட்ட கேட்டீங்களா? கேட்காம இருப்பேனாப்பா. மனசார ஓகே சொன்னாலா? ஓகே சொன்னா, ஆனா மனசார சொன்னாலான்னு தெரியல. இது அவளுக்கு பிடிக்காத கல்யாணத்தை. அப்படியாப்பா? ஆமா அத்தை, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். அவளை பத்தி யாராவது தப்பா பேசினா கூட என் ரத்தம் கொதிக்கும்.
ஆனா அவளுக்கு சுத்தமா என்ன பிடிக்கல. நான் என்ன பண்றதுன்னே புரியல. உங்க 2 பேருக்கும் என்னதான்ப்பா பிரச்சனை? ஒண்ணுமே இல்ல அத்தை. நீங்களும் அவள மாதிரியே பதில் சொல்றீங்களேப்பா. அதுதான் அத்தை உண்மை. உங்களுக்கு தான் போன் நினைக்கிறேன், யாருன்னு போய் பாருங்க. சரிப்பா. என்னடி? இன்னும் எவ்வளவு நேரம் உன் மாப்பிள்ள மகாராஜாவோட கும்மி அடிக்க போற? வாயை உடைச்சிடுவேன். என்ன வேணும் உனக்கு? தூக்கம் வருது, தூங்கணும். அதுக்கு என்ன, உள்ள வந்து தூங்கு. அந்தாள் போறானா இல்லையா? நான் கிளம்புறேன் கலா. உன்கிட்ட தான் சொல்றேன். என்கிட்ட யாரும் எதுவும் சொல்ல வேண்டியதில்ல. நீ எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்ட? நான் ஒன்னும் ஒத்துக்கல. கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாங்க. உனக்கு அறிவில்லையா? புத்தி கித்தி கெட்டு போச்சா? நீ பாட்டுக்கு இருக்கிறதுக்கு ஏன் வாழ்க்கையோட ஏன் விளையாடுறான்னு புரியல. எதுக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டனும் எனக்கு தெரியல. என்னை பிடிக்காம இந்த 9 மாசமா எதுக்காக என் கூட குப்பை கொட்டணும்னு எனக்கு புரியல. நில்லு. எங்க போற? உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். பேசாம போற. எனக்கு தூக்கம் வருது. உனக்கு நான் சொல்றதோட சீரியஸ்னஸ் புரியுதா? என்ன புரியணும்? எனக்கு 38 வயசாச்சு. ஏற்கனவே லேட் மேரேஜ். இன்னொரு கல்யாணத்துக்கு போனா பெத்தவங்களுக்கெல்லாம் விளக்கம் சொல்லணும் கலா. என் தப்பு என்னன்னே தெரியாம நான் என்ன விளக்கம் கொடுக்கறதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. தயவு செஞ்சு பதில் சொல்லு. இதுக்கு பதில் சொல்ற அளவுக்குலாம் நான் புத்திசாலி இல்ல. எனக்கு 38, உனக்கு 22. இதுதான் உன் பிரச்சனையா? 68, 22னா கூட எனக்கு பரவாயில்ல. இதுதான் நான் எங்க அம்மா கிட்ட கூட சொன்னேன். இப்படி சொன்னதுனாலதான் எனக்கு பார்த்து கட்டி வச்சாங்க. உனக்கு ஏதாவது மென்டல் ப்ராப்ளம் இருக்கா? ஏன் இருந்தா சரி பண்றதுக்கு மென்டல் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கீங்களா என்ன? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலாமா? இவ்ளோ நாளா குப்பை கொட்டினதுல இன்னைக்கு ஒரு நாள் தான் காதுக்கு இனிமையா ஒரு வார்த்தை கேட்டிருக்கேன். இதுதான் உன் இஷ்டம்னா முன்னாடியே ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. எது என் இஷ்டம்? நம்ம 2 பேரும் பிரியறது. அத நான் ஏன் இஷ்டமா சொல்லல. பின்ன உங்களுக்கு இஷ்டமா இருந்ததுனால நீங்க கேட்டீங்க. நான் கேக்குறதுக்கு நல்லா இருக்கேன்னு சொன்னேன். ஏண்டி அவரை போட்டு இப்படி குழப்புற? நான் குழப்புறேன்னு இவரு உங்ககிட்ட சொன்னாரா? இப்ப நீ பண்றதுக்கு பேர் என்ன? நீ பண்றதுக்கு பேர் என்ன? நான் என்ன பண்ணேன்? இவரை எனக்கு முன்ன பின்ன தெரியுமா? அப்படின்னா நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன், என்ன கட்டி வைன்னு உன் கால்ல விழுந்து நான் கதறி அழுதனா? தெரியாம உனக்கு ஓகேன்னு நினைச்சு கட்டி வச்சிட்டேன். அதுக்கு இப்படி அடி பண்றது? எப்படி பண்ற? சரியத்த, நான் கிளம்புறேன். இருங்க தம்பி. ஏன் தம்பி, இது என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போனா நீங்க கொஞ்சம் நிம்மதியா தூங்குவீங்கல்ல? ஏன் நீ போய் தாலாட்டு பாடி தூங்க வச்சுட்டு வாயேன். வாயிலே போடுவேன். கரெக்டா நீ ஒரே வார்த்தையில பதில் சொல்லு. என்ன பதில்? இவர் கூட வாழ்வியே மாட்டியா? மாட்டேன். என் பொண்ணு இந்த வீட்ல வாழ வெட்டியா வச்சுக்கிறதுக்கு என்னால முடியாது. யாரு வாழ வெட்டியா இருக்கிறதா சொன்னது? அப்புறம் என்ன, வேற கல்யாணம் பண்ணிப்பியா? கண்டிப்பா பண்ணிப்பேன். உன் இஷ்டத்துக்கு யார வேணும்னாலும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். பின்ன நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச இவரோட தான் நீ குடும்பம் நடத்தணும். நீயே இன்னொரு ஆளை பாரு. அவனை கல்யாணம் பண்ணிப்பேனே தவிர இவர் கூட மட்டும் என்னால வாழவே முடியாது. இது ஃபைனல் தானே? பக்கா ஃபைனல். நாளைக்கு பேச்சு மாற மாட்டியே? மாற மாட்டேன். சரிங்க தம்பி, அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணலாம். சரிங்க அத்தை, நான் கிளம்புறேன். சரிங்க. எஸ்,
சோ என்கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஆமா சார். இதுக்குள்ள உனக்கு வியாபாரத்துல இருந்த பிரச்சனை தீர்ந்து போச்சா? இல்ல சார், வியாபாரத்தையே க்ளோஸ் பண்ணலாம்னு இருக்கேன். ஓஹோ, அப்படியா? என் கஸ்டமருக்கெல்லாம் இது வரைக்கும் அனுப்புன சரக்குக்கான பணத்தை உடனே தர சொல்லி மெயில் அனுப்பிட்டேன் சார். அவங்களும் உடனே தரேன்னு சொல்லிட்டாங்களா? இல்ல சார், ஒரு டேட் சொல்லியிருக்காங்க. அந்த டேட்டுக்கு கால்குலேட் பண்ணி உங்களுக்கு போஸ்டர் செக் கொண்டு வந்திருக்கேன் சார். இந்தாங்க சார், வாங்கிக்கோங்க. ம். ஓ, அப்படி. இந்த செக்கை பார்ட்டி கிட்ட இருந்து நேரடியா உங்க பேருக்கே வாங்கிட்டேன் சார். கீழே இருக்க செக்கு என்னோடது சார். 4 லட்சமா 8 லட்சத்துக்கு செக் வச்சிருக்கேன் சார். அந்த செக்கு 96,000 ரூபாய்க்கு இருக்கு சார், வட்டி பணம். ஆகஸ்ட் எண்டு வரைக்கும் கால்குலேட் பண்ணி போட்டிருக்கேன் சார். அது நாளைய டேட்ல இருக்கு சார். என்ன சார் பாக்குறீங்க? பணம் கொடுத்து பழகின மனசியா? கடங்காரனா எப்பவும் கடங்காரனாவே பார்த்து பழகிடுச்சு. திடீர்னு இப்ப நீ என்கிட்ட இருந்து ஃப்ரீ ஆவறியா? டக்குன்னு அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. புரியல சார். மாசம் 25,000 ரூபாய் இன்கம் வந்துகிட்டு இருந்த இடம்யா இனிமே இல்லையேன்னு ஃபீல் பண்ணுது. அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. கொஞ்சம் இரு, நான் வரேன். சார், நான் கிளம்பட்டுமா சார்? ஏன், ஏதாவது வேலை இருக்கா? பேங்க் வரைக்கும் போகணும் சார். போற வழியில இந்த செக் உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். பேங்க்ல என்ன வேலை? கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருந்தேன் சார். அது விஷயமா மேனேஜர் கிட்ட பேசணும். ஓ, அந்த அளவுக்கு உனக்கு மேனேஜர் கிட்ட நல்ல பேர் இருக்கா? இந்த 5 வருஷத்துல நான் ஒரு செக்கு கூட பவுன்ஸ் பண்ணதே இல்லை சார். சும்மா கதை விடாதையா. கதை இல்லை சார், நிஜம். எனக்கு வந்த செக் வேணா பவுன்ஸ் ஆயிருக்குமே தவிர நான் கொடுத்த செக்கு பவுன்ஸ் ஆனதே இல்லை சார். என்ன சார்? என்னோட பிசினஸ்ல எனக்கு 23 வருஷம் சர்வீஸ். இந்த 23 வருஷத்துல உன் விஷயம் மட்டும்தான் அதிசயமா இருக்குது. ஏன் சார்? இது வரைக்கும் கடன் வாங்கினவங்க எல்லாம் 10,000 ரூபாயை தீர்த்துட்டு 20,000 ரூபாய் வாங்குவாங்க. 1 லட்சத்தை தீர்த்துட்டு அடுத்த மாசமே 5 லட்சம் வேணும்பாங்க. ஆனா நீ என்னடானா 2 மாசத்துல மொத்தமா கிளியர் பண்றேங்கிற. எங்கேயோ இடிக்குது. எங்கேயும் இடிக்காது சார். என்னது? கூட்டி கழிச்சு பாருங்க சார். என் பிஸ்னஸ் அக்கௌண்ட் எடுத்துட்டு வரேன். உங்க பணத்தை வச்சு நான் பண்ண வியாபாரத்துல இருந்து 1 ரூபாய் கூட நான் எடுத்து வீணா செலவு பண்ணதில்லை சார். அதனால அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி என் பணத்தை ரீஃபண்ட் பண்றேன். ஆமா சார். இந்த 96,000 என்னோட லாபத்துல இருந்து அப்படியே கொடுக்குறேன் சார். அடுத்து நீ பூவாக்கு என்ன பண்ண போற? ஆன்லைன் ஏஜென்ட்டா வேலைக்கு போலான்னு இருக்கேன் சார். ஆன்லைன் ஏஜென்ட்டா? ஆமா சார். இனிய ரேஞ்சுக்கு அதுதான் எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் சார். அதுக்கு போலான்னு இருக்கேன் சார். நிம்மதியா செட்டில் ஆயிடலான்னு பாக்குற? ஆமா சார். இந்த செக்கு பாஸ் ஆனதுக்கு அப்புறம் உன் நிம்மதியை தேடுப்பா. அது பாஸ் ஆகும் சார். அது ஆகும். இதை அக்செப்ட் பண்றாங்களான்னு என் பார்ட்னர் கிட்ட கேட்டு வரேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு. இந்த பார்ட்டி பேச்சை கேட்டு செக்கை வேற இஷ்யூ பண்ணிட்டோம். இவ இன்னும் ஃபோன் பண்ணலையே. ஹலோ, நான் ஈஸ்வர் பேசுறேன். என்ன தம்பி? நம்ம பிளான் படி கலா வீட்டுக்கு வந்துட்டாளா? வந்துட்டா. நீங்க எப்போ வரீங்க? நான் வர்றது இருக்கட்டும். அவ புருஷனுக்கு ஏதாவது லாட்டரி கீட்டரி அடிச்சிருச்சா என்ன? ஏன்? வாங்கின 8 லட்ச ரூபா பணத்தையும் திருப்பி தரான். நிஜமாவா சொல்றீங்க? பின்ன பொய்யா சொல்றேன். 8 லட்ச ரூபாயும் வட்டியோட திருப்பி தந்துட்டான். அவ்வளவு பணம் எப்படி வந்துச்சுன்னு தெரியலையே. பணம்னா இன்னும் பணமா வரல. பின்ன செக்கு கொடுத்துருக்கான். அதானே பார்த்தேன். செக் பாஸ் ஆகும்போது பாத்துக்கலாம். முதல்ல நீங்க வந்து என் பொண்ணு கிட்ட பேசுங்க தம்பி. வரேன். இந்தா பிரபாகர். என்ன சார்? நாளைக்கு டேட்டுங்கும் போது இன்னைக்கு வந்து செக்க கொடுக்க சொல்றாங்க. புரியல சார். ஆகஸ்ட் 10ஆம் தேதி செக்க 9ஆம் தேதி வந்து கொடுக்க சொல்றாங்க. அதே மாதிரி 24ஆம் தேதி இந்த 25ஆம் தேதி செக்க கொடுக்க சொல்றாங்க. ஒரு நிமிஷம். ஹலோ அண்ணே, என்னடா? என்னை கடத்திட்டாங்கண்ணே.
என்னது கடத்திட்டாங்க? ஆமாண்ணே. உன்னை யார் கடத்தினது? அது வணக்கம் தல. ஏய், யாரா நீ? ஏன்டா என் தம்பியை கடத்தின? எனக்கு பொழுது போகல, யாரையாவது கிட்னாப் பண்ணணும்னு தோணுச்சு. டேய், நாளைக்கு அவனுக்கு எக்ஸாம்டா, அதை எழுதணும்டா அவன். எழுதட்டுண்டா, யாரா வேணான்னது? துட்டை கொடுத்துட்டு எழுத வச்சுக்கோ. என்ன துட்டு? 30 லட்சம் கொடுத்துட்டு எழுத வச்சுக்க. முப்பது லட்சமா? நாம 20 தானே கேட்க சொன்னோம், இவன் என்ன 30 கேட்கறான்? டேய் டேய் டேய், என்ன விளையாடுறியா? 30 லட்சத்தை 3000 ரூபாய் கேட்கற மாதிரி கேட்கற? தரியா மாட்டியா? என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லடா. இத பார், நீ எவ்வளவு பணம் வச்சிருக்க, எங்க வச்சிருக்கன்னு எல்லாத்தையும் உன் தம்பி சொல்லிட்டான். டக்குன்னு ஒரு 30 லட்சத்தை எடுத்து மூட்டையை கட்டு, புரியுதா? டேய், நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. நான் எதையும் கேட்க ரெடி இல்ல. 30 லட்சத்தை ரெடி பண்ணு, நான் சாயங்காலம் வாங்கிக்கிறேன். நாளைக்கு உன் தம்பி எக்ஸாம் எழுதணும். இல்லனா டெட் பாடி தான் வரும், ஜாக்கிரதை. சார் சார், என்ன? நான் கிளம்பட்டுமா சார்? யோ, போயா, நீ வேற. அஞ்சு நிமிஷத்துல போயிடலாம். ஃப்ரெண்டு வீடு தான். அங்கிள். அதோ வந்துட்டு இருக்காரு. சரி. ஹாய். ஹாய். என்னடா உள்ள வராம ஏன் வாசல்ல நின்னுட்ட? இல்லடா, பசங்களை டிராப் பண்ணணும், ஏற்கனவே லேட் ஆகி போச்சு. யாரு பசங்க? அக்கா பசங்கடா. அக்கா வந்திருக்காங்களா? வந்திருந்தாங்க. வீட்டுல கலா இல்லாதனால ஒரே திட்டிட்டு ஆபீஸ் கிளம்பி போயிட்டாங்க. இவங்க உன் கூட ஊரை சுத்திட்டு இப்ப வீட்டுக்கு போறாங்களா? ஆமாடா. ஹாய். ஹாய். உன் பேர் என்ன? ஷரத். குட்டி, உன் பேர் என்ன? ஸ்ரேயா. உங்க மாமா அப்பப்போ உங்களை பத்தி சொல்லுவான், இப்பதான் கண்ணுல காட்டியிருக்கான். டேய், உன்னை பத்தி கூட அப்டேட் பண்ணிருக்கேன். லேட்டஸ்ட் அப்டேட் என்ன? யூ ஆர் சோ பிரில்லியன்ட் சொன்னாரு. ஓஹோ, நான் என்னடா பிரில்லியன்ட்? பின்ன இல்லையா? நேத்து அவன் கிட்ட 20 கேட்க சொன்னா 30 கேட்டது பிரில்லியன்சி தானே? ஓ, அந்த டைம்ல நீ அங்கதான் இருந்தியா? ஆமாடா. அவன் மூஞ்சி போன போக்க பாக்கணுமே, செம்ம காமெடியா இருந்தது. ஆமா, இவங்க 2 பேரையும் விட்டுட்டு நீ எப்ப வருவ? காலையில வருவேன். ஏன்டா? நாளைக்கு காலையில அவன் பணம் தருவான். வெரி குட். ஆமா, அவன் தம்பி எங்க இருக்கான்? என்கிட்ட தான் இருக்கான். அப்புறம் உன் பணத்தை காலையில வீட்டுக்கு வந்ததும் தரேன். பாக்கி 20 உனக்கு தேவையா? சேச்சி, நமக்கு எதுக்கு அந்த பாவப்பட்ட பணம்? பின்ன நீ எப்படி அந்த பணத்தை அவனுக்கே கொடுக்க போறியோ, அதே மாதிரி நான் அவன் அப்பனுக்கு கொடுக்க போறேன். புரியல. அத பத்தி விலாவரியா நான் அப்புறமா சொல்றேன். ஏறக்குறைய கடை தேங்காவை எடுத்து வழி புளியாருக்கு உடைக்கிற மாதிரி சொல்ல வர. இது அப்படி இல்ல, வேற. கடத்தேங்காய் எடுத்து கடைக்காரன் வீட்டுக்கே சட்னி அரைச்சு கொடுக்கற மாதிரி. எனிவே, ஆலிஸ் வெள்ள நடந்தா சரிதான். நமக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும் மச்சி. டோன்ட் வரி. சரிடா, அப்ப நாங்க கிளம்புறோம். சரிடா. பாய் அங்கிள். என் சின்ன பையன் மேல நிறைய ஹோப் வச்சிருக்கேன் சார். அவனை எப்படியாவது உங்க மிசோரி இன்ஸ்டிடியூட்டுக்கு அனுப்பிடுவேன். அவனை IAS ஆக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. அடுத்த 5 வருஷத்துல அவனை நான் CM ஆபீஸ்ல உட்கார வச்சிருவேன்.
என்ன பண்ற? தொடச்சுக்கிட்டு இருக்கேன். உன்னை பார்த்தா தொடச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியலையே, ஒட்டு கேட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ, நான் ஏன் ஒட்டு கேட்க போறேன்? அப்பா, ஆமாமா. அப்பா, ஒரு நிமிஷம், என் பெரிய பையன் கூப்பிடுறா, நான் அப்புறமா பேசுறேன். அப்பா. என்னப்பா? உள்ள என்ன விஷயம் பேசிட்டு இருந்தீங்க? ஏன்பா? யாருகிட்ட இப்ப பேசிக்கிட்டு இருந்தீங்க? நம்ம கட்சி செக்ரட்டரி கிட்ட பேசிட்டு இருந்தேன். எதை பத்தி? சின்னவனை ஐஏஎஸ் ஆக்கி டெல்லிக்கு அனுப்புறத பத்தி பேசிட்டு இருந்தேன். ஏன்பா? இந்த ராணி அம்மா நீ பேசுறத ஒட்டு கேட்டுட்டு இருக்கா. ஐயோ, நான் ஒட்டு கேட்கலங்க. அப்போ நான் போய் சொல்றாங்கறியா? இது வரைக்கும் வீணா உன் மேல ஏதாவது சொல்லியிருக்கானா? நான் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு தெரியுமா? தெரியாதுங்க ஐயா, இப்பதான் கவனிச்சேன். அதத்தான் நானும் சொல்றேன். நான் வந்தது கூட தெரியாத அளவுக்கு என்ன பண்ணிட்டு இருந்த? அட விடுறா, நான் பேசிக்கிறேன், நீ உள்ள போ. என்ன பாக்குற? ஒண்ணும் இல்லங்க. மண்ணா ஆயிடுச்சேன்னு பாக்குறியா? இப்ப கிளீன் பண்ணு, போ. என்னப்பா ஒரு மாதிரியா இருக்க? பணம் எவ்வளவு வச்சிருக்கீங்க? எவ்வளவு வேணும்? 13 ரூபாய் வேணும். பேங்க்ல போய் எடுத்துக்கிறியா? பேங்க்ல எந்த டிரான்சாக்ஷனும் பண்ணாதீங்க. ஐடி டிபார்ட்மெண்ட் கண்ணுல விளக்கணையை ஊத்திக்கிட்டு நம்மள வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு ஆடிட்டர் வார்ன் பண்ணிருக்காரு. நம்மள பத்தி ஐடில யார் போட்டு கொடுத்திருப்பா? யாரான்னு சந்தேகப்படுறது? தோ இந்த வேலைக்காரமா மேல கூட எனக்கு சந்தேகம் இருக்கு. என்னப்பா யோசிக்கிறீங்க? இவ போட்டு கொடுத்திருப்பாளா? இப்போ ஏன் போட்டு கொடுத்திருக்க கூடாதுன்னு நினைக்க தோணுது. இல்லனா ஏன் ஒட்டு கேட்கணும்? சரி அதை விடுங்க. கேஷ் எவ்வளவு இருக்கு? 6 ரூபாய் இருக்கும். 6 ரூபாய் பத்தாது. எவ்வளவு வேணும்? 13 ரூபாய் வேணும். என்கிட்ட 17 ரூபாய் இருக்கு. மொத்தம் 30 ரூபாய் ஒரு ஆளுக்கு கொடுக்கணும். அவ்வளோ டீல் பண்ற பார்ட்டி யாரு? அது அப்பாவுக்கு சின்னவண்ணா உயிர். இப்போதைக்கு இந்த விஷயத்தை இவர்கிட்ட சொல்ல வேண்டாம். என்னப்பா பார்ட்டி யாருன்னு கேட்டேன். புது பார்ட்டி, உங்களுக்கு தெரியாது. புது பார்ட்டிக்கெல்லாம் அவ்வளோ கொடுக்குறியா? இது வேற ஒரு டீல்பா, அப்புறம் சொல்றேன். சரி, சின்னவன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான். காலேஜுக்கு போயிட்டானா? போயிருக்கானே. நாளைக்கு எக்ஸாம் தானே? இப்பதான் நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன். ஏதோ ப்ரொஃபஸர் ஸ்ட்ரைக்கா, எக்ஸாம் ஒரு வாரம் தள்ளி போயிருக்கான். அவன் நல்லா படிக்கிறானா? நல்லா படிக்கிறான், ஒன்னும் கவலைப்படாதீங்க. அவனை ஐஏஎஸ் ஆக்கி சிஎம் ஆபீஸ்ல சிஎம் பக்கத்துல நிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் அரசாங்கத்துல உங்களுக்கு ஒத்துழைக்காத அதிகாரிங்க கண்ல விரல விட்டு ஆட்டணும், அதானே? ஆமா. இதையே எத்தனை வாட்டி தான்ப்பா சொல்லுவீங்க? கேட்டு கேட்டு எனக்கே போர் அடிக்குது. அது சரி, பண மேட்ருக்கு வேற எங்கேயாவது ரொட்டேஷன் பண்ண முடியுமா? அதை சொல்லுங்க. ஜோசியர்கிட்ட 5 ரூபாய் இருக்குன்னு சொன்னாரு, அதை போய் வாங்கிக்க. அப்படியா? 6, 5, 11. சரி, மிச்சத்தை நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஜோசியர் இந்த ஜாதக மேட்டரை பத்தி என்ன சொன்னாரு? அதை சொல்ல மறந்துட்டேன். நீ ஒரு ஜாதகம் கொடுத்திய, அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆயிடுச்சாமே. யார் சொன்னது? ஜோசியர் தான் சொன்னாரு. அது கூட ஜாதகத்துல தெரிஞ்சிருமா? ஜாதகத்துல எல்லாமே தெரிஞ்சிருப்பா. தாலி மட்டும் தான் கட்டியிருக்கான், வேற எதுவுமே நடக்கல. அந்த பொண்ணோட ஜாதகம் எப்படி? புருஷனை கோடீஸ்வரனாக்குற ராஜயோகம் இருக்கிற ஜாதகம், கோடியில ஒரு ஜாதகம்னு சொன்னாரு. அதுக்குதான் கல்யாணமான பொண்ணா இருந்தாலும் பரவாயில்லன்னு அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிற முடிவுல அந்த பொண்ணோட அம்மா கிட்ட பேசி சரி பண்ணிருக்கேன். இப்போ அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஆமா. ஏன் அப்ஜெக்ட் பண்ண போறீங்களா? வாழ போறது நீ, உன் இஷ்டம். உனக்கு ஓகேயா? எனக்கு ஓகேங்கிறதுனால தான் கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிருக்கேன். கிராண்டா ஏற்பாடு பண்ணிட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஏன்?
ஜோசியம் பார்த்ததுல டைம் சரியில்லை, இப்படி ஒரு ஜாதகம் பார்த்தேன், இந்த பொண்ணு மாதிரி ஜாதகம் உள்ள ஒரு பொண்ணு உங்க பொண்டாட்டியா வந்தா நீங்க தினம் தினம் கோடி கோடியா சம்பாதிப்பீங்கன்னு சொன்னான். அது என்னடா மாதிரி, அந்த பொண்ணையே தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்த்தா என்கிட்ட பணம் வாங்கியிருக்கிற பிரபாகரோட பொண்டாட்டி தான் அவன். அவனை போட்டு டார்ச்சர் பண்ணி அவங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டையை மூட்டி விடுற மாதிரி கலாவோட அம்மாவை ப்ரிப்பேர் பண்ணி இப்படி அங்க ஒரு பெரிய டிராமாவே ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்கப்பா, வரேன். ஹலோ, வணக்கம் தம்பி, எங்க இருக்கீங்க? இப்பதான் எங்க அப்பா கிட்ட உங்களை பத்தியும் கலாவை பத்தியும் சொல்லிக்கிட்டு இருந்தேன், நீங்களே ஃபோன் பண்றீங்க. என்ன விஷயம்? நேத்து வீட்டுக்கு வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். நேத்து ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன். ஐயோ, என்னது? அது போன்ல சொல்ற விஷயம் இல்ல, நேரடியா வந்து சொல்றேன். நீங்க சொல்லுங்க. என் பொண்ணு உங்ககிட்ட பேசணுங்கிறா. அப்படியா? கொடுங்க. இதோ குடுக்கறேன் தம்பி. இந்தா பேசு. ஹலோ. ஹலோ கலா, ஹவ் ஆர் யூ? ஃபைன். அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. யார் சொன்னா? அம்மா தான் சொன்னாங்க. ஏன், அவங்க சொன்னது கரெக்ட் தானே? ஹலோ கலா, வேற என்ன சொன்னாங்க? உங்க வீட்டுக்காருக்கும் உங்களுக்கும் ஒத்து வரலன்னு சொன்னாங்க. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? ஒத்து வர்ற ஆளா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னேன். அதுக்கு தம்பி, சொல்லுங்க. நேத்து இவளுக்கும் இவ புருஷனுக்கும் சண்டை பெருசாயிடுச்சு. அப்படியா? ஆமா, இவ டைவர்ஸ் குடுக்கறேன்னு சொல்லிட்டா. அப்படியே சொல்லிட்டாளா? ஆமா, நேருக்கு நேரா பேசி கிளியர் பண்ணி வச்சிட்டேன். இனிமே நான் சொல்ற ஆளதான் இவ கல்யாணம் பண்ணிப்பா. நிஜமாவா? நீங்களே கேளுங்களேன். இந்தா பேசு, பேசுடி. உங்க அம்மா சொல்ற ஆள நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்களா? அது ஆள் யாருன்னு தெரிஞ்ச பின்னாடி முடிவு பண்ணி சொல்றேன். உதாரணத்துக்கு நான் தான் மாப்பிள்ளான்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லுவீங்க? ஏய், ஆ இது எனக்கு 2வது கல்யாணம். எனக்கு அதை பத்தி கவலையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவீங்க? ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கூப்பிடுறேன். ஏண்டி போனை கட் பண்ணிட்ட? என்னடி அப்படி முறைக்கிற? யார் இவன்? பெரிய பணக்காரம்மா, கோடி கணக்குல ஆஸ்தி இருக்குது. நீ என்ன பெத்து வளர்த்த சொந்த தாய் தானா? என்னடி இப்படி எல்லாம் கேக்குற? சொல்லு, பரவாயில்ல. உன்னை பெத்து வளர்த்த சொந்த தாய் தாண்டி. ஏன் கேட்டேன்னு சொல்லு. இதுக்கு என்ன கூட்டிட்டு போய் கோயம்பேடுல நிக்க வச்சு கூவி கூவி வித்துடலாம். என்னடி சொல்ற? ஒண்ணும் இல்ல, போ. உன்னை நம்பி எந்த வேலையும் செய்ய முடியாதுடி. என்னடா செல்லம்? அந்த ஈஸ்வர் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறானாண்டா. யார் சொன்னா? அவனே என்கிட்ட பேசினான். அப்படியா? ஆமாண்டா, என்ன பண்ணலாம்? டென்ஷன் ஆகாத, நான் பாத்துக்கிறேன். சரிடா. என்னடா போனை எதிர்பார்த்துட்டு இருக்கியா? இந்த வாய்ஸை நான் எங்கேயோ கேட்டிருக்கேன். யார் பேசுறது? ராங் நம்பர். நான் அவனுக்கு ஃபோன் பண்ணா இவன் எடுக்கிறான். நம்மளை கண்டுபிடிச்சிருப்பானா?
ஹலோ, என்னடா நான் சொன்ன ஸ்பாட்டுக்கு வர இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? நான் ஏற்கனவே அங்கதான் இருக்கேன். நிஜமாவா? ஆமா, உண்மையிலேவா? சத்தியமா அங்கதான் இருக்கேன். பணம் கொண்டு வந்திருக்கியா? 30 லட்சமும் 1000 ரூபாய் நோட்டா 30 பண்டில் இருக்கு. என்ன கலர் பேக்? கருப்பு கலர் பேக்ல கொண்டு வந்திருக்கேன். வெரி குட். உன் லெஃப்ட்ல ஒரு சந்து போகுதா? ஆமா. அந்த சந்து முனையில பேக வை. அந்த சந்து முனையில பைக்கை இறங்குற மாதிரி நிறுத்தி வை. நான் லைன்ல இருக்கிறேன். போ. சரி. நீ சொன்ன மாதிரி பேக்கை வச்சிட்டேன். திரும்பி நின்னுட்டேன். நீ நிக்கிற சந்தில ஒரு புல்லட் வரும். உன் தம்பியை கொண்டாந்து இறக்கி விடுவாங்க. கேரி பேக் கொண்டு வந்திருக்கல? கொண்டு வந்திருக்கேன். அதை போட்டு உன் முகத்தை மூடிக்கோ. உன் தம்பி வருவான். புரியுதா? புரியுது. ஏதாவது ஏடா கூடமா பண்ணா உன் கண்ணு எதிரிலே உன் தம்பியை சுற்றுவாங்க. ஐயோ வேண்டாம். அப்ப கேரி பேக் போடு. சரி. என்ன இன்னும் புல்லட் சத்தம் கேட்கவே இல்லை? ஹலோ, அவசரப்பட்டியடா ராசா. ஏன் என்னாச்சு? உன்னை யாரா கேரி பேக்க முகத்துல இருந்து எடுத்துட்டு திரும்பி பார்க்க சொன்னது? இல்ல, நான் ஏதோ சும்மா. என் பேச்ச மீறி பார்த்துட்டா உன் தம்பி வரமாட்டான். ஹலோ 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 ச்சே. ஹலோ, வணக்கம் பிரதர். யாரா நீ? எங்கடா என் தம்பி? என்ன பிரதர், செம டென்ஷனா இருக்க போல இருக்கு. டேய், நீ கேட்ட 30 லட்சத்தையும் கொடுத்தலடா, அப்புறம் என்ன என் தம்பியை விடல? ஹலோ 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 சரண், நம்பரை ட்ரேஸ் பண்ண முடிஞ்சதா? முடியல. ச்சே. ஹலோ, என்ன பிரதர், நம்பரை ட்ரேஸ் பண்ண முடியலன்னு ஆள் சொல்லிட்டானா? என்ன ட்ரேஸ் பண்றது? கண்ணா, நீ காலையிலிருந்து யாரார்கிட்ட போன, எந்தெந்த ரூட்ல உன் நம்பரை ட்ராப் பண்ண சொன்ன, எல்லாம் எனக்கு தெரியும் கண்ணா.
ஏய் ஏய் தபாரு, நீ வீணா விளையாடிட்டு இருக்க. உன் தம்பி என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ணாலும் நீ தாங்கிக்குவேன்னு எனக்கு தெரியும். டேய், ஹலோ ஹலோ. ச்சே. ஹலோ. நீ எங்கேயும் என்ன ட்ரேஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது நாகாலாந்து நம்பர். டேய், நீ கேட்ட பணத்தை தான் நான் கொடுத்துட்டேன்லடா. என் தம்பி எங்கடா? பணத்தை முழுசும் கொடுத்து மீட்டுட்டு போ. முழுசுன்னா? நீ கொடுத்த 30 லட்சம் முதல் தவணை. இப்ப நான் கேக்குறது 2வது தவணை. 2வது தவணையா? ஹலோ ஹலோ. ஹலோ. 2வது தவணையை ஒரு 30 லட்சம் கொடுத்துட்டு உன் தம்பியை மீட்டுட்டு போ. மறுபடியும் 30 லட்சமா? ஆமா, நாளைக்கு அதே இடம், அதே நேரம், அதே பேட்டர்ன். 30 லட்சம் வரணும். நீ திரும்பி பார்க்க கூடாது. நீ திரும்பினா மறுபடியும் 30 லட்சம் ஃபைன். பாய். ஹலோ ஹலோ. ஓகேவா? சூப்பர், கலக்கிட்டீங்க. ஹாய். ஹாய். உள்ளவா. ஆமா, காலையில 6 மணிக்கே வர்றேன்னு சொன்னியே. 5 மணிக்கே எழுந்து குளிச்சிட்டேன். எங்க அம்மா வந்து உட்காந்துருச்சு. ரொம்ப மாதிரி அருன்னு அறுத்து தள்ளிருச்சா? ஆமா, புருஷன்கிட்டயே சண்டை போட்டுட்ட. ராத்திரியெல்லாம் யார் கூட பேசிட்டு இருந்தேன்னு கேக்குறாங்க. நீ என்ன சொன்ன? ஆமா, கள்ள புருஷன் ஒருத்தனை வச்சிருக்கேன், வந்து பாக்குறியான்னு கேட்டேன். நீ உங்க அம்மாவை கேட்ட கேள்விக்கு வேற எந்த அம்மாவாவது இருந்திருந்தா சூசைட் பண்ணிக்கிட்டு செத்து இருந்திருப்பாங்க இல்லையா? ஆமா, அது என்ன ஜென்மமோ என்னமோ எதுவுமே ரியாக்ட் ஆகாது. இப்ப கூட உன்னை ஃபாலோ பண்ணி பின்னாடியே வந்துட்டாங்களோ என்னமோ பாத்தியா? இல்ல நான் என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போறேன், மத்தியானம் தான் வருவேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்ப சரி, நீ மதியம் வரைக்குமாவது ரிலாக்ஸ் ஆரு. ஆமா, நேத்து என்ன ஆச்சு? நேத்து மறுபடியும் ஃபோன் பண்ணி இன்னொரு 30 லட்சம் கேட்டிருக்கேன். அவரு கூட இருந்தாரா? இருந்தான். அவன் தான் மொபைல் எல்லா சிம்மையும் மாத்தி கொடுத்துட்டு இருந்தான். வெரி குட். என்னை பத்தி ஏதாவது பேசுனீங்களா? நேத்து எதுவும் பேசிக்கல. அவன் மறுபடியும் பணம் வச்சானா? வச்சான். சேம் பேட்டர்ன். பணத்தை எடுத்துட்டு வெறும் பேக்க வச்சுட்டு வந்துட்டேன். பையன் அனுப்பிட்டியா? அனுப்பிட்டேனே. ஆமா, அந்த பையன் உனக்கு எப்படி ஒத்துழைச்சான்? இங்க பாருப்பா, உங்க அப்பாவும் அண்ணனும் பண்ண வட்டி வியாபாரத்துல நாங்க பாதிக்கப்பட்டவங்க பணம் கொடுக்க முடியாம போனதுனால எங்க அம்மாவை ஒரு அடிமை மாதிரி உங்க வீட்டுல வச்சுக்கிட்டு உங்க அப்பா கொடுமைப்படுத்துறாருன்னு சொன்னேன். அதுக்கு அவன், அந்த விஷயம் எனக்கு தெரியும், ஒரு தாய் இல்லாத நானு ஒரு தாயோட கஷ்டம் தீர இந்த உதவியை செய்யறேன்னு சொன்னான். அவங்க அண்ணன் கிட்ட சொல்லிக்கிளே தொலைய மாட்டானே. அத அவன்கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். என்னன்னு? உங்க அண்ணன் வட்டி பணம் விஷயத்துல பிரபாகர் பொண்டாட்டிய சின்ன வீடா வச்சுக்கிறேன்னு டார்ச்சர் பண்றான்பா.
இத உங்க அண்ணன் கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு நீயே முடிவு பண்ணிக்கன்னு சொல்லிட்டேன். சொல்ல மாட்டான்னு நினைக்கிறியா? காலேஜ் பசங்க நல்லதை மட்டும்தான் மேக்சிமம் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம ரூட் கிளியர் இல்லையா? பக்கா 60 லட்சம் நம்ம கையில. நான் சொல்லல, உங்க அம்மா தான் ஃபாலோ பண்ணி வந்துட்டாங்க. அவங்களா இருந்தா நான் நல்ல நாக்கப்புடுங்கிற மாதிரி 4 கேள்வி கேக்குறேன் இரு. ஒரு நிமிஷம். என்ன? ஒருவேளை அந்த பையன் சொல்லி ஈஸ்வர் இங்க வந்திருந்தானா? என்ன சொல்றது? அதுக்குதான் நீ திறக்க வேணாம், நான் திறக்கிறேன், நீ உள்ள போயிரு, நான் யாருன்னு பாக்குறேன். எதுவும் பிரச்சனை இல்லாம பேச பார்த்தி. டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன், நீ உள்ள போ. பார்த்தி ஒரு நிமிஷம். என்ன? நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்ன சொல்லு. ஒருவேளை ஈஸ்வரா இருந்தா இது ஏன் வீடுன்னு சொல்லி சமாளிச்சுக்கிறேன். நீ பணத்தை எங்க வச்சிருக்க? வீட்டுக்கு பின்னாடி புதைச்சு வச்சிருக்கேன். சேஃப் தானே? பக்கா சேஃப். நீ அங்க ரெடியா இரு. ஒருவேளை அவனா இருந்தா நீ அப்படியே ஓடி போயிடு. நான் அவன் தம்பியை பத்தி பேசி குழப்பிடுறேன். இவனும் என் மேல வழிஞ்சிட்டு இருக்கிறதுனால நம்பிடுவான். என்ன சொல்ற? நீ சொல்றதான் கரெக்ட். நீ கதவை தர, நான் போறேன். என்னங்க? கலா, கலா, நம்ம உள்ள போய் பேசலாம். யாராவது பாத்திர போறாங்க. ஏன் புருஷனை நான் கட்டி பிடிக்கிறேன், யார் பார்த்தா எனக்கு என்ன? அதெல்லாம் சரிதான். ஆனா நாம ஆடுற டிராமா வேற யாருக்கும் தெரிஞ்சிட கூடாதுல்ல. அவன் சொல்றதும் சரிதான் கலா. முதல்ல அவனை உள்ள விடு. வாங்க. எப்பரா இருக்க? பார்த்தா தெரியலையா? காலையில ஏதாவது சாப்பிட்டியா? தோசை சாப்பிட்டேன். நீங்க? அக்கா வீட்ல பொங்கல் செஞ்சிருந்தாங்க, இப்பதான் சாப்பிட்டு வரேன். உங்களை பிரிஞ்சு இப்படி இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அவனும் டெய்லி இதே தான் 50 தடவை சொல்லிட்டு இருக்கான். என்னடா பண்றது? சில விஷயங்களை நம்ம கேள்விப்படும் போது அதுக்கேத்த மாதிரி சில டிராமாவை ஆட வேண்டியதா தானே இருக்கு. டிராமா ஆடுறியான்னு கேட்டப்போ ஈஸியா ஓகே சொல்லிட்டேன் பார்த்தி. ஆனா பிராக்டிக்கலா வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ சொல்றது என்னன்னு உனக்கு புரியுதா பார்த்தி? நல்லா புரியுதுடா. அந்யோன்யமான ஜோடி நீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிக்கிட்டு வெறுப்பா பேசிக்கிட்டு பிரிஞ்சு போற மாதிரி நடிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்டா. எங்க காமன் ஃப்ரெண்டா இருக்கிற உனக்கே இவ்வளவு வருத்தமா இருக்குன்னா இவரை நான் அவ்வளவு தூரம் லவ் பண்றேன், எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு பார்த்தி. ஆக்சுவலி இந்த பிளான் யாரோடது? இவரோடதுதான். ஏன்டா? இவங்க அம்மா ஒவ்வொரு தடவையும் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனைய மூட்டி விட்டுட்டு போயிட்டே இருந்தாங்க. மூட்டி விட்டுட்டுன்னா? ஒரு நாள் திடீர்னு என்கிட்ட வந்து உன் புருஷன் உன்னை நல்லா கவனிச்சுக்கிறானான்னு கேட்டாங்க. அதுக்கு இவ, ஏன் நான் கவனிச்சுக்கலனா நீ நல்லா கவனிச்சுக்கிறியான்னு இவ ஸ்டைல்லயே நக்கலா பதில் சொல்லிருக்கா. அதுக்கு அம்மா சொன்ன பதில கேட்டதும் நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். என்ன சொன்னாங்க? அவரை வேற யாரோ கவனிச்சுக்கிறாங்க போல இருக்கு, அவ கூட அவர் பைக்ல போறாருன்னு சொன்னாங்க. அன்னைக்கு ராத்திரியே வீட்ல பயங்கர சண்டை. நான் இல்லவே இல்லைன்னு எவ்வளவு சொல்லியும் இவ கேட்கவே மாட்டேன்ட்டா. கடைசியில குழந்தைங்க மேல சத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவன் நம்பினா. குழந்தைங்க யாரு? இவருக்கு அவங்க அக்கா குழந்தைங்கன்னா உயிர்னு எனக்கு தெரியும். அவங்க மேல பொய் சத்தியம் பண்ண மாட்டார்னு நான் நம்பினேன். அதுக்கப்புறம் இவங்க அம்மா ஏன் என் மேல வீணா பழி போட்டாங்கன்னு கேக்குறதுக்காக இவங்க வீட்டுக்கு போனேன். அப்போ இது அட்வான்ஸ் 3 லட்சம். உங்க பொண்ணை என்கிட்ட சேர்க்கும் போது 6 லட்சம் ரூபா தருவேன். ஓகே தானே? என் தம்பி 9 லட்சம் ஒத்தப்பட நம்பரு. எனக்கு ராசி இல்ல. 10 லட்சமா கொடுக்க கூடாதா? அப்படியா? 10 லட்சம் வேணுமா? ஆமா, கொடுத்தா நல்லா இருக்கும். சரி, கொடுத்துருவோம். எப்போ உங்க பொண்ணை என்ன கல்யாணம் பண்ணி தர போறீங்க? நான் முதல்ல அவங்க 2 பேரும் பிரிக்கிற வேலையை பண்ணிட்டு இருக்கேன். தெரிஞ்சிருவாங்களா?
கண்டிப்பா அவங்க பிரியலனா கூட நான் பிரிச்சு கொடுக்கறேன். நீங்க 9 மாசத்துக்கு முன்னாடி வந்திருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். அந்த பிளாஷ்பேக் எதுக்கு? அவளை இப்ப நம்ம வழிக்கு கொண்டு வர முடியும்ல? கண்டிப்பா. அப்புறம் முடியல அது இதுன்னு சொல்லக்கூடாது. என் பொண்ணு ஒரு லூசு தம்பி. அவளுக்கு சுயமா முடிவெடுக்கவே தெரியாது. பெரிய இவ மாதிரி பேசுவா. ஆனா நான் என்ன சொல்றனோ அதான் கேப்பா. என்ன அவ வழியிலேயே போய் சொல்லணும். அப்படின்னா நிஜமாவே 2 பேரையும் பிரிச்சிருவீங்கல்ல? என் பொண்ண பொறுத்த வரைக்கும் நான் நைஸா இழுத்துருவேன். நீங்க சொன்ன வேலையை செஞ்சிருவீங்கல்ல? ஏற்கனவே உங்க மருமக கிட்ட வாங்கின கடன் மொத்தத்தையும் இந்த மாசமே கொடுக்க வேண்டி வரும்னு லைட்டா போட்டு வச்சிருக்கேன். என் மாப்பிள்ள முண்டத்துக்கு பெரிய அளவுல பணம் சம்பாதிக்கிறதுக்கு யோகியதை பத்தலன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. கேக்கும் போதெல்லாம் பணம் கொடுப்பான்னு தான் அவனுக்கே நான் கட்டி வச்சேன். சட்டியிலே இல்லாதப்ப அகப்பையில எப்படி வரும்? நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் தம்பி. அது இப்பதானே புரிஞ்சது. என் பொண்ணு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தேன். நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டீங்க. நான் பிரிச்சு கொடுத்துறேன். அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து விஷயத்த சொன்னாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு 2 பேரும் கலந்து பேசணும். இன்னொருத்த பொண்டாட்டியான என்ன அவ ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னான்னு கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். அதுக்கு அவங்க அம்மா ரூட்லயே டிராவல் பண்ணி அவனை கையும் களவுமா பிடிக்கணும்னு நான் சொன்னேன். ம், அதனால எங்க அம்மா கிட்ட நான் இவரை சுத்தமா பிடிக்கல, ம். சொன்னா நீ எங்க வருத்தப்படுவியோன்னு பிடிக்காம தான் குடும்பம் நடத்திட்டு இருக்கன்னு நாடகமான்னு. நாங்க நினைச்ச மாதிரியே நைஸா அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. நானும் அங்க போனேன். என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு வெயிட் பண்ணேன். நானும் அங்க போயிருந்தேன். என்கிட்ட எவ்வளவு அழகா பேசியே இவகிட்ட கல்யாண டாபிக்கை எடுத்து ஓகே வாங்கினாங்கன்னு தெரியுமா? இவர் கூட வாழ்வியே மாட்டியா? மாட்டேன். என் பொண்ணு இந்த வீட்ல வாழ வெட்டியா வச்சுக்கிறதுக்கு என்னால முடியாது. யாரு வாழ வெட்டியா இருக்கிறதா சொன்னது? அப்புறம் என்ன வேற கல்யாணம் பண்ணிப்பியா? கண்டிப்பா பண்ணிப்பேன். நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச இவரோட தான் நீ குடும்பம் நடத்தணும். நீயே இன்னொரு ஆளை பாரு. அவனை கல்யாணம் பண்ணிப்பேனே தவிர இவர் கூட மட்டும் என்னால வாழவே முடியாது. இது ஃபைனல் தானே? பக்கா ஃபைனல். நாளைக்கு பேச்சு மாற மாட்டியே? மாற மாட்டேன். சரிங்க தம்பி, அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணலாம். அவங்க என்னமோ பண்ணட்டும். ஈஸ்வர் ஏன் இவளை கல்யாணம் பண்ணணும்னு அவங்க கிட்ட சொன்னா? அதை தான் கண்டுபிடிக்கணும். இந்த சினிமாவில எல்லாம் காட்டுற மாதிரி 2 கிட்னி வேணும், ஹார்ட் வேணும்னு கலாவை கொலை பண்ணுவானோ? அப்படி ஏதாவது ஒண்ணுனா அவனை நான் கொன்னே போட்டுருவேன். ஏய், வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? இவரையும் டென்ஷன் பண்ற? இவனை ஏங்க இதுல இழுத்துட்டு வந்தீங்க? அந்த ஈஸ்வர் மொத்த பணத்தையும் கேட்டு பிரஷர் கொடுக்க ஆரம்பிச்சதும் அவன் பணத்தையே வாங்கி அவன் கடன் அடைக்கணும்னு நான் யோசிச்சேன். அப்பதான் அந்த கிட்னாப் ஐடியா ஐயாவுக்கு தோணி இருக்கு. எதாச்சியா என்கிட்ட வந்தான். பார்த்தா இவன் எக்ஸ்ட்ரா பணம் கேட்டு ட்விஸ்ட் பண்றான். பாக்கி தான் உனக்கே தெரியுமே. ஏய், அவளுக்கு முழுசா காரணம் தெரியாதுடா. ஏன்டா நீ சொல்லல? இல்ல, இப்ப சொல்றேன் கேளுக்கலா. எங்க அப்பா நொடிஞ்சு போறதுக்கு முன்னாடி அந்த ஈஸ்வர் அப்பா கிட்ட கடன் வாங்கி அதை அடைக்க முடியாம எங்க அம்மா அவங்க வீட்டுல வேலைக்காரியா இருக்கிற விஷயம் உனக்கு தெரியும்ல? தெரியும். அந்த ஆளு எங்க அம்மாவை அப்பப்போ கொடுமைப்படுத்துறத சொல்லி சொல்லி அழுதாங்க. அந்த கடனை எப்படி அடைக்கிறதுன்னு புரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தப்பதான் அவன் காசை எடுத்து அவனுக்கே கொடுக்கலான்னு இவன் ஐடியா கொடுத்தான். உடனே இவரு நான் சொன்ன 20 60 ஆக்கி வாங்கிட்டாரு. நாளைக்கு அவங்க கிட்டே கொடுத்துடலாம். 2 பேருக்கும் பிரச்சனை முடிஞ்சது இல்ல? முடிஞ்சிடும். அவன் இதை பெருசா எடுத்துக்கிட்டு ஆக்ஷன் எடுக்க மாட்டானா? தேல் கொட்டின திருடன் ஐயோ அம்மான்னு கத்தி நீ பாத்திருக்கியா? இல்ல. அதேதான் அவன் கெதி. சோ நோ ப்ராப்ளம். இப்ப இருக்கிற ப்ராப்ளம் 2 தான். என்னது?
ஒன்னு, அந்த ஈஸ்வரி ஏன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான், அதோட காரணம். ரெண்டாவது, உங்க அம்மாவை ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும். என்னடா? அது கலாவோட இஷ்டம். என்ன யோசிக்கிற? கேரியோ. என்னடா யோசிச்சியா? எதை பத்தி? அவங்க யாருங்கிறத பத்தி. என் கண்ணை கருப்பு துணியால கட்டியிருந்தாங்கன்னு சொன்னேன்ல. அது இல்லடா. இன்னும் ஏதாவது கேட்டேன்னா அப்பா கிட்ட சொல்லுவேன். இந்த மாதிரி லூஸ் எல்லாம் 60 லட்சம் கொடுத்து மீட்டுட்டு வந்தேன் பாரு, என் புத்திய செருப்ப கட்டி அடிக்கணும். அடிச்சுக்க, வெளியில தான் கிடக்கு. லோகு, நம்ம ஊர்ல யார் யார் ப்ரொஃபஷனல் கிட்னாப்பர்ஸ்னு எனக்கு ஒரு லிஸ்ட் வேணும். ஆமாமா, அவனுக்கு பக்கா ப்ரொஃபஷனல். ஒரு வண்டி வரல, யாரும் நடந்து போன சவுண்டும் வரல, பேக் அங்கேயே தான் இருந்தது. பணத்தை மட்டும் சுட்டானுங்க. 2 வாட்டி அதே தான் நடந்தது. இந்த வாட்டி என் தம்பியை விட மாட்டாங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா விட்டானுங்க. அவங்க என் தம்பிக்கு ஃபிக்ஸ் பண்ண டார்கெட் 60 லட்சம். அது கிடைச்ச உடனே விட்டுட்டானுங்க. ஆமாமாமா, அதான் நான் சொன்னேன்ல. ஹலோ 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 சந்து, சொல்லுங்க, நான் தான் பேசுறேன். அண்ணா பக்கத்துல இருக்காரா? வெளியில இருக்காரு. எங்க விஷயம் எதுவும் எந்த காரணத்து கொண்டும் லீக் ஆகக்கூடாது. தெரியும். எந்த சந்தர்ப்பத்திலையும் சரி காட்டி கொடுக்கூடாது. ப்ராமிஸ்? எங்க அம்மா மேல ப்ராமிஸ். மாட்டேன். தேங்க்யூ தம்பி. நம்ம 2 பேரும் லைஃப்ல சந்திக்கல. ரொம்ப நன்றி தம்பி. வச்சிடுறேன். சரி. ம். இந்த பையன் நம்மளை காட்டி கொடுக்க மாட்டான்டா. நாம யாருன்னு கூட தெரியாது. அவனை கடத்தி அவன் குடும்பத்தில் பணம் பிடிங்கிருக்கோம். ஆனாலும் அவன் நமக்கு எவ்வளோ சின்சியராக இருக்கான் பார். நம்ம பக்கம் நியாயம் இருக்கிறது அவனுக்கு புரியுது. ஏன் அழுதுகிட்டு இருக்க? அந்த பையனுக்கு இருக்கிற நன்றியில 1% கூட என்ன பெத்த அம்மாவுக்கு இல்லையேன்னு வருத்தமா இருக்கு. அதெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. நாம அவனுக்கு அடுத்த ஷாக் கொடுக்கலாம். நீ போனை போடு. நான் எங்கேயும் இந்த அளவுக்கு மோசமா ஏமாந்ததே இல்லை. அவனுங்க மட்டும் என் கையில கிடைச்சானுங்க, சாவடிச்சிருவேன். ஒரு நிமிஷம் இரு. ஒரு மட சாம்பிராணி கூப்பிடுறான், என்னன்னு கேட்டு வரேன். ஹலோ, வணக்கம் சார். நான் பிரபாகர் பேசுறேன். புரியுது சார், சொல்லுங்க சார். நான் என் பார்ட்டிக்கிட்ட பேமெண்ட் வாங்கிட்டேன். கொடுத்துட்டாங்களா? ஆமாம் சார், வாங்கிட்டேன். இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணனா சார்? சொல்லு, கேட்டுட்டு தான் இருக்கேன். உங்கள் பேமெண்ட்ஸு என் அக்கௌண்ட்டில் இருக்குது. உங்ககிட்ட இருக்க செக்ஸை நீங்கள் எப்போ வேணால் போட்டு எடுத்துக்கலாம் சார். நான் இங்கே இல்லைன்னு நீங்கள் வருத்தப்படக்கூடாது இல்லையா? நீ இங்கே இல்லைன்னா என்ன அர்த்தம்? நான் இந்த ஊரை காலி பண்ணிவிட்டு எங்கள் அக்கா ஊருக்கு போகிறேன் சார்.
தனியா இங்க எப்படி இருக்கிறதுன்னு ஊருக்கு போற முடிவு எடுத்துட்டியா? நான் இங்க தனியா இருக்குன்னு உங்களுக்கு யார் சார் சொன்னது? அது யாரோ பேசிக்கிட்டாங்கப்பா. உன் பொண்டாட்டி கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டான்னு. அம்மா வீட்டுக்கு போனது நிஜம். ஆனா கோச்சிட்டுலாம் போல. இப்ப வந்துருவா. நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் போறோம். 2 பேரும் போறீங்களா? ஆமா சார். யூ போத் ஹாப்பியா? சோ மச் ஹாப்பி சார். வை சார்? ஒன்றும் இல்லை, நான் பேங்க் மேனேஜர் கிட்ட பேசிட்டு உன் லைனுக்கு வரேன். ஓகே சார். எஸ். இப்போ அம்மா ஆட்டோமேட்டிக்கா மாட்டுவாங்க. ஏன் சொல்லு? 10 லட்சத்தை திருப்பி கொடுக்கணும்ல. அடுத்தது என்ன? அம்மாக்கு ஏதாவது பேச போறோமா? நோ 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 நோ. நீங்க போய் உங்க லைஃபை என்ஜாய் பண்ற வழியை பாரு. நீ என்ன பண்ண போற? அந்த ஈஸ்வரோட அப்பாவுக்கு அந்த பணத்தை கொடுத்துட்டு எங்க அம்மாவை அந்த நரகத்துல இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வர போறேன். ஓகே ஓகே, முதல்ல போய் அந்த வேலையை செய். ஏய், அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வந்த உடனே நீ காசை கொடு, அவ்வளோதான். நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவலாம் எனக்கு தெரியாது. ஆமா சொல்லிட்டேன். ஆமாம்மா, 18ஆம் தேதி காலையில் அங்கே வந்துடுவேன். ஒரு நிமிஷம். ஏய், எங்க போற? அப்பா வயல்கிட்ட வராராம். ஃபோன் பண்ணாரா? ஆமா பண்ணாரு. பேசிட்டு சீக்கிரம் வா. ஆ சொல்றா. ஹலோ சார், மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க. ஆமாம், எப்போ கல்யாணம் நடக்கும்? கூடிய சீக்கிரம் நடக்கும் சார். நான் எதுக்கு பேசுகிறேன்னா, நீங்கள் சொன்ன மாதிரியே நம்ம நாட்டில் இருந்து யாரோ பெரிய சாருக்கிட்ட பேசியிருக்காங்க. நீங்கள் கல்யாணம் பண்ணுற பொண்ணு அவங்க கண்ட்ரோலில் இருக்காங்களாமே. அப்படியா? ஆமாம். உங்கள் சைட்லேருந்து மேட்ரு லீக் ஆகிருக்கா? இல்லை சார், அது வேற கேஸாக இருக்கும். காம்படிட்டர்ஸ் உருவாயிட்டாங்க. சீக்கிரம் மிஸ்ஸஸோட வந்து சப்ளை ஆரம்பிங்க. ஓகே சார், ½ அன் ஹவரில் கரெக்ட் டேட்டு கொடுத்துட்றேன். தேங்க்யூ சார். ஓகே. இப்போ என்ன, இந்த பணத்தை எல்லாம் நான் திருப்பி வாங்கிக்கணுமா? ஆமாம் தம்பி, நீங்க கொடுத்தது தான். நான் பிரிக்க கூட இல்ல, அப்படியே வச்சிருக்கேன். எடுத்துக்கங்க. உங்க பொண்ணு எப்படி உங்க மாப்பிள்ளையோட சேர்ந்தான்னு கேட்டா பணத்தை திருப்பி கொடுக்குறீங்களே, என்ன அர்த்தம்? எனக்கு நீங்க சொன்ன வேலை செய்யறதுக்கு துப்பு இல்லைன்னு அர்த்தம். நான் வரேன் தம்பி. ஒரு நிமிஷம் இருங்கம்மா. பரவாயில்ல, சொல்லுங்க. யாராவது உங்களை மிரட்டினாங்களா? என்ன யார் மிரட்டுறாங்க? உங்க பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிச்சா நான் தற்கொலை பண்ணிப்பேன்னு உங்க மாப்பிள்ளை வந்து உங்களை மிரட்டினானா? அதெல்லாம் இல்லைங்க. அப்புறம் எதுக்கு உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி தர மாட்டீங்க? அதெல்லாம் எதுக்கு தம்பி? என்னை விட அதிகமா பணம் தரேன்னு யாராவது வந்து உங்களுக்கு ஆசை காட்டினாங்களா? புரியல. சும்மா புரியாத மாதிரி நடிக்காதீங்க. உங்களை வந்து சந்திச்ச பார்ட்டிஸை விட நான் உங்களுக்கு அதிகமா தரேன். இவன் என்ன சொல்றான்னே புரியலையே. நைஸா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எவ்வளவு தருவீங்க? அவங்க எவ்வளவு தரேன்னு சொன்னாங்க. அது எப்படி நான் சொல்லுவேன்? நீங்க எவ்வளவு தருவீங்கன்னு சொல்லுங்க. உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அவளை சொந்தம் கொண்டாட மாட்டீங்கன்னா நான் உங்களை பார்ட்னராகவே ஆக்கிறேன். அவங்களும் இதையே தான் சொன்னாங்க. யார் அவங்க? அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போ விஷயம் மொத்தமா உங்களுக்கு தெரியும்? தெரியும். உங்க விஷயத்தையும் சொல்லுங்க. எது பெட்டர் ஆப்ஷனோ அவங்களுக்கு உங்க பொண்ணை தருவீங்களா? ஆமா. நான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி ஜெனீவாவுக்கு கூட்டிட்டு போயிடுவேன். அங்க உங்க பொண்ணோட பாடியில இருந்து ஒரு நாளைக்கு 2 ml மட்டும் பிளட் எடுப்போம். இந்த மாதிரி வருஷத்துக்கு 200 தடவை பிளட் எடுப்போம். அதுல அவளுக்கு எந்த டயர்ட்னஸும் வராது. 2 ml எடுப்பீங்களா? 2 mlனா இவ்வளோண்டு தானே. அதை என்ன பண்ணுவீங்க? அவங்க சொல்லியிருப்பாங்களே. நான் உங்களுக்கு என் பொண்ணு கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு தான் தருவேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? டெய்லி 1 ml தான் ரத்தம் எடுக்கணும். 1 ml பத்தாது, மெடிசன் டைல்யூட் ஆகணும்ல. அதை நீங்க எனக்கு தெளிவா சொல்லி புரிய வச்சா 2 ml எடுக்க அலோ பண்றேன். கிளைகோல் குளோரைட், தியோனல் குளோரைட், இந்த 2 ரசாயனங்களும் கூட சில விஷயங்களும் ஒரு குறிப்பிட்ட பிளட் குரூப்ல டைல்யூட் ஆச்சுன்னா அது கிருமிகளா, அதாவது ரசாயன கிருமிகளா மாற வாய்ப்பு இருக்கு. அந்த ரசாயன கிருமியை தயாரிக்க தேவைப்படுற பிளட் குரூப் உள்ள பொண்ணு கலா. அவ டெய்லி 2 ml கொடுத்தா அதுல தயாராக போற ரசாயன கிருமிகளுக்கு எதிரி நாடுகள் நல்ல விலை கொடுக்க தயாரா இருக்கு. நமக்கு மாசம் 6 கோடி தருவாங்க.
நான் உங்களுக்கு மாசம் 1 கோடி தரேன். போதும்ல? பொண்ணை ஒரே டைம்ல கொலை பண்ணிட மாட்டாங்கன்னு என்ன கேரண்டி? பொன்முட்டை இடுற பாத்த யாராவது கொல்லுவாங்களா? எதுக்கு கல்யாணம் பண்ணி கொண்டு போகணும்? இந்த ரசாயனத்தை தயாரிக்கிற கம்பெனி அந்த நாட்டுல தான் இருக்கு. அங்க இருக்கிற சீதோஷனம் தான் இதுக்கு சரியானதும் கூட. சோ லீகலி ஒரு புருஷன் பொண்டாட்டியா போய் தான் ரகசியமா இதை செய்யணுமா? என் பொண்ணுக்கு இது தெரிஞ்சு எதிர்த்தான்னா? தெரியவே தெரியாது. தூக்கத்திலேயே பிளட் எடுத்துடலாம். அது முடியலனா மயக்கப்படுத்தி எடுத்துடலாம். இந்த ரசாயன மருந்து எதுக்கு உபயோகப்படும்? அலர்ஜி நோயை உருவாக்குமா, எய்ட்ஸ் நோயை உருவாக்க யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. நமக்கு என்ன பணம் தராங்க, அவங்க என்னவாவது செஞ்சுட்டு போட்டோம். என்ன சொல்றீங்க? ஹலோ தம்பி, நான் அத்தை பேசுறேன்பா. என்னத்த? நான் இனிமே உங்க வாழ்க்கையில குறுக்கிட மாட்டேன். நான் மட்டும் இல்ல, யாருமே குறுக்கிட மாட்டாங்க. என் பொண்ணை பத்திரமா பாத்துக்கங்க தம்பி. நான் இனிமே வரமாட்டேன். என்னத்த சொல்றீங்க? ஏன் வரமாட்டீங்க? நான் ஒரு கொலை பண்ணிட்டேன். ஜெயிலுக்கு போறேன். Dum dum dum